வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபன் வித் எஸ்வி சேனல். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த எஸ்வி நம்ம கிரிக்கெட் 24ல் கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீக் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கான மேட்ச் இஸ்லாமாபாத் விஎஸ் சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கேவை தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு T10 மேட்ச். வேறு ஒன்றும் இல்லைங்க, 10 ஓவர் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் த கேம். இந்த மதிய நேரத்தில் பக்கத்து வீட்டு நாய் ஊழையிடும் நேரத்தில் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் இஸ்லாமாபாத் விஎஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க. என்னடி வாய்ஸ் இது? கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணி, எப்படி இருந்தாலும் ருத்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுப்பார், தெரியும். அதான் நடக்க போகுது இல்லைங்க. இஸ்லாமாபாத் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன எடுக்க போகிறான்னு தெரியலையே. பேட்டிங் எடுத்தால் நல்லாயிருக்கு, பவுலிங் தானுங்க. இவரும் சதி பண்ணுறாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியே ஆகணும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில். இதுதான் இந்த கிரிக்கெட் 24ஓட ஸ்கிரிப்டு. இதை வச்சு தாங்க இதை முடிவு பண்ணுறாங்க, யார் பேட்டிங் யார் பவுலிங்னு. ஸோ முதல் பந்துங்க, என் சா அப்படின்ற ஒரு பவுலர் போடுறாரு. பேட்டிங் வந்து ருத்ராஜ் கேக்வாடுங்க. முதல் பந்து வீசுகிறார், வைடுங்க, அகலப்பந்து. என்னங்க பில்டப் கொடுத்து அகலப்பந்து விட்டுட்டீங்க. சரிங்க, ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். ஸ்கிப் பண்ணுறது நமக்கு ஒரு வேலையை பேட்டிங் வரும். ஓகே, 8-2க்கு 2 விக்கெட் போயிடுச்சு. இது கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான். நம்ம கொஞ்சம் அடித்து ஆடணும், இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நின்று விளாடணும். அதான் நமக்கான ஒரே வழி. மில்ஸ் ஏதோ ஒரு பவுலர் வராரு, போடுறாரு. 2 விக்கெட்டுங்க, ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுங்க. நம்ம ஒரு டாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம், அங்கே பாருங்கள், ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு தட்டி தூக்கியிருக்காரு இவர். ஸோ நம்ம வந்து நிதானமாக கொஞ்சம் ஆடியே ஆகணும், அப்போ தான் டீம் ஜெயிக்கும். இரண்டாவது வந்து நம்ம கொஞ்சம் லெக் சைடு அடித்து பார்ப்போமா. அந்த சைடு அடிப்போம், ஓடுமா, போக மாட்டேங்குதுங்க. ஃபீல்டரை தூக்கி முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அவர் டப்பு பிடிச்சி போட்டுடுறாரு. என்ன எங்கிட்ட அடிக்கிறதால தெரியல. கேப் இங்கே தான் ஒரே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் அடித்தா பந்து போகுமான்னு தெரில. அடிப்போம், போயிருக்குங்க, கேப்பில் போயிருக்கு. ஆனால் 4ஆன்னு தெரில, நிற்கிது. நம்ம அதுக்குள்ளே 2 ரன் ஓடிடலாம். வந்துட்டோம். கேப்லேயும் போய் ஒரு 4 வர மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தொடக்கூட முடியல, தொட்டாலும் போக மாட்டேங்குது பந்து, அடித்தாலும் போக மாட்டேங்குது. ஃபீல்டுக்கிட்டே போய் மாட்டுதுங்க. ஏதாவது கேப்பில் அடிக்கலாம்னு பார்த்தாலும் அது போயும் தொலைய மாட்டேங்குது. கடுப்பாக வேறு இருக்குது. இது லாஸ்ட் பால் வேறு. பவுலிங்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடக்கூட முடிய மாட்டேங்குது. நம்மளும் ஏதாவது கேப்பு கிடைக்கும், அதில் தூக்கிடலாம் பார்த்தா தூக்கிட முடியல. ஒரு சிங்கிள் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த பால் சிங்கிள் தான், வேறு வழியே இல்லை. தூக்கி விட்டு அவுட் ஆயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ரன் அடிக்க பார்க்குறோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 6 பால் ஆச்சுங்க. கண்டிப்பாக இந்த பந்தில் தூக்கி வெளியே சாத்தணுங்க. கடுப்பாக இருக்குது. எத்தனை பால் தான் டக்கு வைக்கிறது. தூக்கி விடுவோம், தூக்கி அடிப்போம், ஆட்டம் விக்கெட்டுங்க. இது நமக்கு ஆகவே ஆகாது போலியே. எத்தனை தடவை தூக்கி விட்டால் போதும், அவுட்டுங்க. அது தூக்கி விட்டாலே அவுட் ஆகுது. டக்கு வைக்கவும் கடுப்பாக இருக்குது. பாலை தொடக்கூட முடியலை. தேவையில்லாத ஒரு ஷாட்டா? இல்லை, தேவையான ஷாட்டு தான், ஆனால் அவுட் ஆயிடுச்சு. கஷ்டமாக இருக்குங்க. ஒழுங்காகவே ரன் அடிக்க முடியலை. 3 ரனுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம 7 பாலுக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம அவுட் ஆனால் போதும், பின்னாடியே ரச்சின் வந்துடுவார் பேட்டிங் பிடிக்க. ஸோ ஒரு ஸ்கிப்பை போட்டுருவாங்க. என்னங்க, எத்தனை ரன் அடித்தாங்க கூட தெரில, அதுக்குள்ளேயும் வந்துருச்சு. 6 ஓவருக்கு 60 ரன்னுங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த பவுலிங் கொடுத்துருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கி போடுவோம். ரன் அடித்தா அடிச்சுங்க, இல்லைனா எங்களுக்கு ஒரு 2-3 விக்கெட்டு கொடுங்க போதும். எனக்கு பேட்டிங்கில் தான் ஒழுங்காக பண்ண முடியல. பவுலிங்னாச்சும் தேவை கலக்குவோம். முதல் பாலை போடுறோம். மார்டின் கப்திலுக்கு போடுறோம் நம்ம முதல் பந்து. கொஞ்சம் காலுக்கடியிலே போடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தூக்கி விட்டாருங்க. ஏங்க, நான் டீயை தான் கலக்குவேன்னு சொன்னேன், நான் உங்களை கலக்குவேன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஆடுங்க. இந்த மாதிரி 4ல் அடிக்க வேணாம் ப்ளீஸ். இந்த பாலை வர எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. வேறு சைடு வச்சு ஒய்டாக போச்சுன்னா போச்சு, இங்கேயே வச்சு போடுவோம். போவோம், நம்ம மேலே இறக்கம் இருந்தால் சிங்கிள் வைக்கட்டும், இல்லைன்னா தூக்கி அடிக்கட்டும். என்னங்க நீங்கள், ஏங்க இது 6ங்க, கண்டிப்பாக 6 தான் தெரியும் எனக்கு. 2 பாலை தூக்கி சொருவிட்டார். இந்த 3வது பந்தை எங்கே சொருவ போகிறான்னு தெரில.
வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கே அடிக்க போகிறாரு, தூக்கி விட்டாரா? இல்லைங்க, எப்படியோ ஒரு டாட் பால் ஆயிடுச்சு. அவுட்லாம் இல்லை, சும்மா நம்ம கத்துறதா. இது 4வது பாலுங்க. இந்த பால் கண்டிப்பாக டாட் தான் வைப்பார், ஏன்னா போன பால் வச்சார்ல. இந்த பால் டாட்டு தான் வைப்பார். என்னங்க உங்களை நம்பி நான் போடுறேன் அடிக்க மாட்டீங்கன்னு, அதேமாரி போடுறீங்க. எனக்கு போடவே மனசு வர மாட்டேங்குதுங்க. போட்டால் தூக்கி அடிக்கிறாரு. இப்போ சார் ஸ்கிப் பண்ணி விட்ருவோமா? வேறு வழி இல்லை. இது எங்கள் விக்கெட்டு. கீப்பர் ஏதோ பண்ணியிருக்காரு, என்ன பண்ணாருன்னு தெரில அவர். அட ஏங்க கீப்பர் என்னங்க நீங்கள் பின்னாடி பண்ணிகிட்ருக்கீங்க? யாருங்க கீப்பரு? டெவன் கனவா? எம்எஸ் தோனி ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ருத்ராஜ், நான் அடுத்த தடவை நெக்ஸ்ட்டு வந்து என் தலை தோனியை வந்து விக்கெட் கீப்பராக கொண்டு வாங்க, இல்லைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். தேவையில்லாத என்னங்க இது, மறுபடியும் ஒரு 4ஆ? நான் எங்கிட்ட தாங்க போடுறது? ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில். 6 4 4 6ன்னு. கஷ்டம்தான், இந்த மேட்சை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம நினச்சது தான், மேட்சை முடிஞ்சிருச்சு. அவங்க 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிக்கணுங்க. நான் எல்லா மேட்ச்லையும் சொல்கிறேன், அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணணுங்க. 1 week later. பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம மோசமான இடத்துல இருக்கோம். 9வது இடத்துல இருக்கோம். 3 லாஸு 1 வின்னு கணக்கில் இருக்கோம். ஸோ வேறு என்ன பண்ணுறது, சீரீஸை நம்ம எப்படி முடிக்க போகிறோம்னு தெரில. பேட்டிங்கில் நம்ம ரொம்ப கீழே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரீஸ் நம்ம ஒழுங்காகவே பண்ணலை. ரொம்ப டக் அவுட்டு 1 10ன்னு இந்த மாதிரியே அவுட் ஆகிட்டு இருந்தோம். அதே தாங்க, நம்ம வந்து 4 மேட்ச்சுக்கு 35 ரன் தான் அடிச்சிருக்கோம். ரொம்ப ரன்னுலாம் கம்மிங்க. பவுலிங்லேயும் நம்ம கொஞ்சம் ஓகே ஆவரேஜாக பண்ணியிருக்கோம். ஏதோ நல்லா தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே தான், 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு. ஓகே, நம்ம எஃபெக்டை வந்து பவுலிங்கில் கொஞ்சம் போட்டிருக்கோம், பரவாயில்ல. இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து ட்ரிபாங்கோ நைட் ரைடர்ஸ் vs சிஎஸ்கே தாங்க. இது டாஸுக்கான நேரங்க. பொலார்டு வந்து கிண்டி விட்ருக்காரு டாஸை. கிங்ஸ் வந்து டைல்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன நடக்குது? கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் வந்து கண்டிப்பாக வந்து பவுலிங் தான் எடுப்பாரா? அடப்போங்க, பேட்டிங் எடுத்துட்டாருங்க. இந்த டைமாவது அவர் வந்து பவுலிங் எடுப்பார், நம்ம வந்து செகண்டாக பேட்டிங் எடுத்து சேஸ் பண்ணலாம் பார்த்தா மறுபடியும் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுக்கிறாரு. இந்த மேட்ச் எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுதுன்னு தெரிலங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நம்ம மஸ்ட்டு வின்னுங்க இது. ஏன்னா ஏற்கனவே 2 மேட்ச் தோற்றுட்டோம். இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியே தான் ஆகணும். ஒரு வைடு பாலுங்க, முதல் பந்து ஒரு வைடு. பாயிண்ட்ஸில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னு இன்னொரு வைடுங்க. அப்படியே வைடாக போட்டு கூட எங்களை ஜெயிக்க வச்சுருங்க தலைவரே. எங்கேயோ விக்கெட் போயிருக்கு, ஆனால் நம்மளாம் இறக்கி விட்ருக்காங்க. பரவாயில்ல, இந்த மேட்சை கொஞ்சம் நம்ம நின்று விளாடுவோம். டுவென் ப்ராவோ 2 விக்கெட்டு. ஏன்னாங்க 2 விக்கெட் எடுத்து விட்டார். போன மேட்ச் இப்படி தான் ஒரு 2 விக்கெட் போச்சு, இப்போ ஒரு 2 விக்கெட் தான் போச்சு. ஹாட்ரிக் பால் வேறு அது. இதெல்லாம் தொடவே கூடாது. சும்மா ஒரு டொக்கு வைக்கலாம்னு பார்த்தா அது எங்கேயோ போகுது. டுவென் ப்ராவோ மிரட்டு விட்டுட்டுருக்காரு போல், 2 பேட்டரை காலி பண்ணியிருக்காரு. நம்ம இந்த மேட்சை கொஞ்சம் இவர் பாலை கொஞ்சம் சேஃபாக அடிப்போம். நமக்கு அடிக்கிற டைமில் வந்துச்சுன்னா அடிப்போம், இல்லைனா ஒரு சிங்கிளை தட்டி விட்ருவோம். அதை தான் இங்கே பண்ணியாங்கன்னு, வேறு வழி இல்லை. இது ஒரு சிங்கிள் போடலாமா? கேப்பில் அடித்தோம், ஆனால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. ஒரு ரன் மட்டும்தான். சுனில் நிறைய வந்திருக்காருங்க. ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து இது. ஸ்பின்னர் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் தான், அதனால் நம்ம ஒரு சிங்கிளை தட்டி விடுவோம். அதே தான், ஆனால் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. வேறு என்னங்க இது, ஃபீல்ட்ரு எங்கே இருந்தாலும் ஃபீல்டர் தான் இருக்காங்க. ஃபீல்டராக தான் நிற்க வச்சுருக்காங்க. தூக்கி அடித்தா அவுட்டு, தட்டி விட்டா ஃபீல்ட்ரு. இப்படியே வாழ்க்கை போயிடுமா? இதை தூக்கி எடுப்போமா? விக்கெட்டுங்க. தேவையில்லாத ஒரு என்னங்க இந்த மேட்ச் இப்படி போகுது, ஒன்றுமே அடிக்க முடியலங்க நம்மளால். ஒரு ரன் அவுட்டுங்க, மோசமான ரன் அவுட்டுங்க. நம்ம என்னங்க பண்ணுறது? அவுட்டு தான், நடைய கட்ட வேண்டியதுதான். இந்த சீரீஸில் நம்ம ஒழுங்காகவே பண்ணலைங்க. ஒரு 50 கூட போடல. 6 மேட்ச் பக்கம் தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்டாக சார் ரவி ரச்சின் ரவீந்திரன் வந்துடுவார்.
நமக்கு பவுலிங் தந்திருக்காங்க. பேட்டிங்கில் எவ்வளோ அடித்தாலும் காமிக்கவே மாட்டாங்க, டேரெக்டாக நமக்கு பவுலிங்கை தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ பேட்டிங்கில் எத்தனை ரன்னு, எவ்வளோ நம்ம பவுலிங் போடணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எவ்வளோ தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. 97 ரன்னுங்க. 10 ஓவருக்கு 97 ரன் அடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 110க்கு மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மேட்சையும் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம்தாங்க. ஹாட்ரிக் லாஸாக இருக்குமான்னு தெரில வேறு. எங்கே போட்டாலும் அடிப்பாங்க. கால்கிட்ட போடுவோமா? நல்ல பாலுங்க. ஒரு ரன்னோட முடிஞ்சு தூக்கி போட்டு வெளியே 6 அடிக்காமல் விட்டதே பெருசு. செகண்ட் பால் அதே இடத்துல போடுறது வந்து ஒரு விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அந்த இடத்துல போடுறேன். அதனால் தூக்கி வெளியே சாத்த பார்க்கல. ஏதோ சிங்கிள் தட்டிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கு அந்த இடத்துல போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல போட்டால் அவங்க கொஞ்சம் டஃப்பு கொடுக்கலாம். தூக்கி விட்டாரா? இல்லைங்க, வெளியே போகல. நல்ல வேலை, ஏதோ இதாயிடுச்சு. அவுட்லாம் இல்லை. இந்த பால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. போடுவோம், அடித்தா அடிங்க. தூக்கி விட்டாருங்க. இது கேட்சா சிக்ஸா? சிக்ஸு போயிடுச்சுங்க. பேட்டிங்லேயும் சொதப்புறான், பவுலிங்லேயும் சொதப்புற ருத்ராஜ் கோவப்படுறாரு. என்னங்க பண்ணுறது? எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. இது ஒரு அடி. இது விக்கெட்டா? சிக்ஸா? விக்கெட்டுங்க. நமக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு பால் 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டுங்க. சும்மா தான் தூக்கி போட்டேன், அடிச்சா அடிங்கன்னு. ஆனால் இந்த பாலில் விக்கெட் விழுவுது. நமக்கு தேவைப்படும் போதில் விக்கெட் விழுவ மாட்டேங்குதுங்க. மார்டின் கப்தில் நடைய கட்டுறாரு. 36 ரன்னுக்கு அவர் வெளியே போகிறாருங்க. எப்படியோ அவர் வெளியே தூக்கியாச்சு. இல்லைனா இந்த மேட்சை கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிக்லஸ் பூரான் நெக்ஸ்ட்டு பேட்டர். இவரும் கிளாஸு போட்டு திருக்கி விடுவார் பந்து அன்னைக்கு. இவருக்கு எப்படி போட்டாலும் இவர் அடிப்பாருங்க, கண்டிப்பாக அடிப்பாருங்க, நிச்சயமாக அடிப்பார் நினைக்கிறேன். தப்பிச்சிட்டோங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஓவர் தருவாங்களான்னு தெரில. இது ஒரு ஓவர் த்ரோ பிடிச்சிட்டார். நமக்கு நெக்ஸ்ட் ஓவர் தருவாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த ஓவர் நம்ம மோசமாக போட்டிருக்கோம். ஒரு ஸ்கிப்பை போட்டோம்னா என்னன்னு தெரியும். இந்த மேட்ச்சு முடியுதா இல்லை நமக்கு கிடைக்குதா? நமக்கு ஓவர் கொடுத்துருக்காங்க. நீ போட்டு தொலைடா அப்படின்னு ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபீல்டிங் கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் க்ளோஸாக ஒரு எட்ஜு வர மாதிரி ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டினோம்னா நிச்சயமாக ஒரு விக்கெட் விழுவ வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபீல்டு கொஞ்சம் செட்டப் நல்லா இருக்குங்க. இதில் தூக்கி காலு கடியில் போட்டோம்னா அவர் அடிக்க போகும்போது எட்ஜ் ஆகி அங்கே பின்னாடி இருக்க ஒரு கைக்கு போவோம். அதை தான் பண்ணுறோம். தூக்கி விட்டாரா? 4ங்க. 4 தானே? 4 தான். நமக்கு பந்தை கொடுத்தே இந்த மேட்சை தோற்றுருவாங்க போல இவங்க. கேப்டன் வேறு நம்ம. சாரி, இது வேறு எனக்கு கேப்டன் வருது. நம்ம கேப்டனே கிடையாது. ஒரு சிங்கிளுங்க. சிங்கிள் இல்லை, சாரி, ஒரு டக்கு. 2வது பந்து நல்லா போட்டிருக்கோம். இது 3வது பந்து. அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். அடிக்கட்டும். விக்கெட் விழுந்தால் விக்கெட் விழுவட்டும். ஒயிடுங்க. அதே மாதிரி போட்டால் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். இந்த பால் வந்து வெளியே தூக்கி விட்டார்னா ஜோலி முடிஞ்சிச்சு. இது ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஃபீல்டரை தடுத்துட்டார். இது கத்தி ஒரு பிரோஜனம் இல்லை. அதான் விட்டுக்கெல்லாம் கிடையாது. இந்த மேட்ச்சு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா 5 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். வாய்ப்பே இல்லை. அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பவுலிங்கில் டஃப் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் வர பவுலர்ஸ்லாம் எப்படி போட போகிறாங்கன்னு தெரில. இந்த ஓவர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 5 ரன் கொடுத்துருக்கோம். ஒரு ஒயிடோட சேர்த்து 5 ரன்னு. இந்த பால் எப்படி இருக்குமா? தூக்கி விட்டாருங்க. இது கேட்சா? இல்லைங்க,
6. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. 3வது லாஸுங்க, ஹாட்ரிக் லாஸு. இதுக்கப்புறம் நம்ம எங்கிட்ட நம்ம ஜெயிச்சு நம்ம எங்கே ப்ளே ஆஃப் வந்து புலம்பு விட்டாங்களப்பா. கடைசி பாலுங்க, இதை கொஞ்சம் சிங்கிள் வைங்க. டாட் பாலோட முடிச்சிருக்கோம். அவ்வளோதாங்க, மேட்ச் முடிஞ்சுங்க. நம்மளோட ஹாட்ரிக் லாஸ் இது. தோத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம 3வது தடவை நம்ம தோத்துட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரில. கேப்டனை மாற்றவும் முடியல. இதில் கேப்டனை பதில் சொல்கிறதா இல்லை நம்ம ஒழுங்காக ஆனாதாங்க இதில் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைனா தோற்றுட்டு தான் இருப்போம். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு இதை நான் சொல்ல வேணாம், நெக்ஸ்ட் மேலே பார்ப்போம். 1 week later. பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம அகல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். 10வது இடத்துல இருக்கோங்க. 5 மேட்ச்சில் ஒரே ஒரு வின்னு, 4 லாஸ். இந்த நிலைமை மாறும், கண்டிப்பாக மாறும், நம்ம நல்லா விளாண்டா. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட். சரி, இது இன்ட்ரோ கிடையாதுல்ல. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போட்டிங்க, சென்னை விஎஸ் மும்பை. ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் அன்றைக்கி இருக்கும். மிகப்பெரிய 2 டீமுக்கு இடையிலான போட்டிங்க இது. நம்ம எப்பயும் போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது கிரிக்கெட் 24ல் உள்ள சாம்பியன்ஸ் லீக். டாஸிற்கான நேரமுங்க. நான் அதை வாயை திறக்கவே இல்லை. அவர் என்ன வேணால் எடுத்துக்கிட்டோம், என்ன பவுலிங் எடுத்தாலும் பவுலிங் எடுத்துக்கிட்டோம், பேட்டிங் எடுத்தால் பேட்டிங் எடுத்துக்கிட்டோம். நம்ம வாயை திறக்கவே தேவையில்லை. நம்ம அப்புறம் சாட்டி அவர் என்ன எடுத்தாலும் நம்ம விளாட போகிறோம். அவர் தாங்க மறுபடியும் பவுல். ஏங்க நம்ம சேஸ் பண்ண போகிறோங்க. எப்போ ஃபைனலாக வந்து ஃபஸ்ட்டு பவுல் எடுத்திருக்காரு. நம்ம இப்போ பவுல் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் நம்ம பேட்டிங் பண்ண போகிறோம். ஒரு சேசிங்காக இருக்க போகுதுங்க. ஒரு வழியாக நம்ம கத்துனதை ஒரு காதில் கேட்டுருச்சானு தெரில. இந்த மேட்ச்சில் நம்ம ஃபஸ்ட் பவுலிங் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கிப்பை போட்டாச்சு. 3 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. நோ லாஸ். ஒரு விக்கெட் கூட என்ன இழக்காமல் இருக்காங்க மும்பை. இப்போ தான் வந்துட்டோம் பவுலிங் போட. நம்மளோட ஸ்பின் புத்தியை நம்ம இங்கே காமிக்க போகிறோம். அங்கே பாருங்கள், முதல் பாலே ரோஹித் சர்மாவுக்கு போட போகிறோமா. ஓஹோ, செம்ம. தூக்கி சொருவாரா இல்லைங்க, கேப்பில் போகுதா பிடிச்சிட்டாருங்க. 2 ரன்களுங்க. நம்ம முதல் பாலில் 2 ரன் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிட்டாரு. அடுத்த பந்து 2வது பந்துங்க. இந்த 2வது பந்து மறுபடியும் அதே இடத்துல போடுவோம். எட்ஜாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே தாங்க கேப்பில் போயிருக்குங்க. இது 4 போயிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம பார்த்து போடணுங்க. இதே கொஞ்சம் தள்ளி போடுவோம். அடிக்க மாட்டார், அடித்தாருன்னா பார்த்துக்கலாம். தூக்கி விட்டாருங்க. 6 கண்டிப்பாக 6 தாங்க. வெளியே போய் குத்திருச்சு. என்னங்க பண்ணுறது, இவரை நம்மளை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. செம்ம ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. இந்த லீக்கில் எல்லாருமே நம்ம போட்டு பொழங்குறாங்க. ஒரு 4 அடித்தாங்கன்னா கூடவே சேர்த்து ஒரு 6 அடிச்சிட்றாங்க. கொஞ்சம் பவுலிங்கை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதே அப்படி தான் வெளியே தூக்கி சொருவ தான் போகிறாரு. சொருவிட்டார். விக்கெட்டு, செம விக்கெட்டுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அது வெளியே தூக்கி சொருவார்னு தான் நினச்சேன். சரியான விக்கெட்டுங்க. எட்ஜாய் எம்எஸ் தோனி பிடிச்சிருக்காருங்க. நான் பவுலிங் போட்டு தலை தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணி எதிர்பார்க்காத விக்கெட்டுங்க. ரோஹித் சர்மாவோட விக்கெட்டு, எதிர்பார்க்காத விக்கெட்டு, செம விக்கெட்டுங்க அது. இப்போ வந்து 5வது பால் வந்து திலக் வர்மாவுக்கு வீசுகிறோம். ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. சிங்கிள் தான். ஓவர் தேவையில்லாத என்னன்னு தெரியல, பிளேயரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓவர் த்ரோ பண்ணும்போது எப்பயாவது 4க்கு போயிருது. அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை கடைசி பாலை ஒரு நல்ல பாலாக போட்டு முடிப்போம் இந்த ஓவரை. அதே தாங்க, நல்ல பாலாக போட்டு முடிச்சிட்டா. இந்த ஓவரில் நமக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. அது ரோஹித் சர்மா விக்கெட்டுங்க. அடுத்த ஓவரில் பார்ப்போம், கிடச்சிச்சின்னா போடுவோம், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பேட்டிங்கில் பார்ப்போம். நமக்கு செகண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டு, அந்த ஒரு விக்கெட்டு ரோஹித் சர்மா விக்கெட்டு நம்ம எடுத்தது.
விக்கெட்டா விக்கெட்டா படலை நினைக்கிறேன். படலை. செகண்ட் பால் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எஜ்ஜாக வாய்ப்பு இருக்குது. தூக்கி விட்டாலும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. தூக்கி விட்டான். நான் ஒரு விக்கெட் எடுத்தேன் அப்படிங்கிற மரியாதை கூட இல்லாமல் பறக்க விட்டுட்ருக்காரு குடுமிக்காரரு. இதையும் அடிப்பாரா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியலையாரு. கேப்பில் எட்ஜே ஆக மாட்டேங்குது. கேப்பில் போயிடுது. 4வது பாருங்க. எட்ஜ் விட்டு ஒரு விக்கெட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை மட்டும் மட்ட மாட்டேங்கிறாரு. செம. இதைத்தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவர் எட்ஜ் மட்டும் விழுந்துச்சுன்னா, எட்ஜ் இல்லைன்னா லைட்டாக பட்டாலே ஏதாவது ஒரு விக்கெட் விழுவோம். இந்த விக்கெட்டு கொடுத்துட்டாரு, நமக்காக கொடுத்துட்டாரு குடுமிக்காரரு. ஆமாம், விக்கெட்டுங்க. 2வது விக்கெட்டு குடுமிக்காரர் வெளியே போகிறாரு. நமக்கு இது 2வது விக்கெட்டுங்க. ஸ்கை வந்திருக்காருங்க. அவருக்கு அதே மாதிரி பாலை போடுவோம். விக்கெட் இல்லைன்னா தட்டிவிடுவாருன்னு நினைக்கிறேன். தட்டி விட்டாருங்க. ஆனால் அது 4 போகுதுங்க. தட்டி விட்டது 4ங்க. இந்த ஓவர் நமக்கு கடைசி பாலுங்க. இந்த மேட்ச்சில் நம்மளோட கடைசி பாலு. இதை கொஞ்சம் மாற்றி அதான் கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா பார்ப்போம். என்ன அடிக்கிறாரா இல்லை தூக்கி விட்டாரா கேட்சா? கேப்லங்க. 1 ரன்னு இல்லைன்னா 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. இதோட நம்மளோட பவுலிங் முடிவருது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டிங்கில் சந்திப்போம். ஒரு அதிரடியான ஆட்டத்தை காமிப்போம். ஸ்கிப்பை பண்ணி விட்டுடலாம். எத்தனை ரன் அடித்தாங்கன்னு தெரில, பரவாயில்ல. இந்த மேட்ச்சு நமக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமான்னு தெரில. நம்மளும் ஜெயிக்கணும், டீமும் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பல மேட்ச் நம்ம டக் அவுட் ஆகி தான் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சை கொஞ்சம் சேஃபாக விளையாடுவாங்க. ஆனால் என் கையை சும்மா இருக்காது. என் கையை தூக்கிட தான் பார்க்கும். கேப்பு கிடச்சா தூக்கிட பார்க்கும். இதை வேணால் தூக்கி விடுவோமா? செம்ம க்ளோஸாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸுங்க செம்ம க்ளோஸு. பட்டிருந்தா விக்கெட்டு. அதுங்க அந்த கையை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சப்போஸ் சிங்கிள் எடுக்கலாம்னு பார்த்தா அது 6க்கு அந்த பட்டனுக்கு போயிடுது. இங்கே ஒரு கேப் இருக்குது, வாய்ப்பு இருக்குங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் அடித்து பார்ப்போமா? இல்லைங்க, சிக்கலை. சீக்கிரம் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. 4க்கு போக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அது ஒரு கேப் விட்ருக்காங்க. அங்கே வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். பந்து மட்டும் நடு பிச்சில் குத்துச்சுன்னா வெளியே போயிருக்காரு. வாய்ப்பு இருக்குங்க. தூக்கி விட்ருக்கோம். 6ங்க. நமக்கு இந்த போட்டியில் ஒரு மிகப்பெரிய முதல் 6 கிடச்சிருக்கு. பும்ரா பால் அடிச்சிருக்கோங்க. நம்ம பும்ரா பால்லே 6 அடிச்சிருக்கோம். இப்போ இந்த பால் நம்ம அதே கேப்பில் அடிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லைங்க, அடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அது பவுலிங்கை வந்து மாற்றி போட்டார். கேப் விட்றாங்க. நம்ம அடிக்கிறதுக்காக கேப் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நடுப்பிச்சில் குத்துட்டா கண்டிப்பாக அடிப்பாங்க. இந்த பாலுக்கு கிடைக்குமா? இல்லைங்க, கிடைக்கல. ஆனால் ஒய்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒய்டாக தான் இருக்கும். ஒய்டுங்க. ஒரு ஒய்டுக்கு அப்புறம் அந்த பாலை எங்கே போட போகிறான்னு தெரில. கேப் ஆனால் பெரிய பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பில் மட்டும் பந்து சிக்குச்சுன்னா வெளியே போயிருங்க. இது வாய்ப்பு இல்லைங்க. பால் சிக்க மாட்டேங்குது. கஷ்டம்தான். இவரோட பும்ராவோட கடைசி பந்துங்க. இந்த பந்தில் அதாவது நம்ம வெளியே தட்டணும். பந்து கிடச்சுன்னா கரெக்டாக கிடச்சுன்னா மாட்டிடலாங்க. கேப் இருக்குது, அடிப்போமா? அடிக்கலாங்க. உடம்புல பட்டுருச்சுங்க. ஒரு ஓடி போட்டு விக்கெட்டுங்க. கண்டிப்பாக வந்து விக்கெட்டு தான் நினைக்கிறாரு. உள்ளுக்கு என்ன போல லேட்டாக தான் போன மாதிரி இருந்துச்சு. விக்கெட்டுங்க. டெவன் கன்வே அவுட் ஆகிருக்காருங்க. ஓடாமே இருந்திருக்கலாம். அவுட்டுங்க. சரி, பாய். நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம்.
தீபக் சார் போட வந்திருக்காருங்க. முதல் பந்து தூக்கி விடுவோமா? தூக்கி விட்ருக்கோம், போயிருக்கு. ஆனால் அது 4 போகுமான்னு தெரில. ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. ஆனால் ரன் அவுட் ஓட வேணும். 1 போதும். எக்ஸ்ட்ரா போயிட்டு அப்புறம் ரன் அவுட் ஆகிக்கலாம். என்னங்க எல்லாமே நமக்கு தான் முதல் பந்தாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் இது தூக்கி கடைச்சா தூக்கி விடுவோம். கட்டலாங்க. கார்த்திக் பாண்டிய முதல் பால் வைடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வைடை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வைடை பயன்படுத்தி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸ் ஆகணும். ஏன்னா நம்ம அவுட் ஆகிட்டோம்னா மேட்சே முடிஞ்சிடும். தூக்கி விட்ருக்கோம். விக்கெட்டுங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அது விக்கெட்டாக தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 6 போன ஒரு நம்பிக்கையில் நான் தூக்கி விட்டேன். அது அவ்வளோதாங்க, முடிஞ்சு. மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பால் மிச்சம் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில். ருத்ராஜ் ஒரு சமனாக் போட்டிருக்காருங்க. எப்படிவாங்க மேட்சை ஜெயிச்சிட்டோம். மும்பைக்கு எதிராக நம்ம ஜெயிச்சிருக்கோம். மேட்ச்சு நம்ம நல்லா பண்ணலாட்டையும் பேட்டிங்கில் சொதப்பியிருக்கோம். ஆனால் பவுலிங் ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக பண்ணியிருக்கோம். 3 ஹாட்ரிக் லாஸுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வின்னுங்க, நிம்மதியான ஒரு வின்னு. இந்த வின்னுக்கு அப்புறமும் நம்ம 10வது இடத்துல தான் இருக்கோம். ஏன்னா நம்ம செஞ்ச செய்கை எப்படி. அடுத்தடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் வெற்றி பெற பார்த்துட்டு குவாலிஃபை ஆகணுங்க. அப்போ தான் நமக்கு கோப்பை கிடைக்கும். இந்த பேட்டிங்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம பேட்டிங்கில் நம்ம ஒன்றும் பண்ணலை. ஆனால் பவுலிங்கில் 5 விக்கெட் எடுத்திருக்கோம். பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் ரன்னு தான் அதிகமாக விட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் லைக்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.